கொடைக்கானலில் ஜனநாயகன் படப்பிடிப்பில் பங்கேற்று வரக்கூடிய தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தற்போது தொண்டர்களை பார்த்து கையசைத்திருக்கிறார். தொண்டர்கள் உற்சாகம் அடைந்திருக்கின்றனர். விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ஜாஃபர். விவரம் என்ன? நிச்சயமாக திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் கீழ்மலை கிராமமான தாண்டிக்குடி மலை கிராமத்திற்கு கடந்த 3 தினங்களுக்கு முன்பு தமிழக தலைவரும் முன்னணி நடிகருமான விஜய் வருகை புரிந்து தாண்டிக்குடி அருகே உள்ள மங்களங்கொம்பு பகுதியில் உள்ள தனியார் விடுதியில் தங்கியுள்ளார். இதனையடுத்து இவர் நடிக்கும் கடைசி படமான ஜனநாயகன் படத்தின் இறுதி கட்ட பணிகள் இந்த பகுதியில் நடைபெற்று வந்தது. இதில் 2 நாட்கள் தாண்டிக்குடி கிராம உச்சி பகுதியில் உள்ள தனியார் இடத்தில் படப்பிடிப்பு நடைபெற்ற நிலையில் 3ஆம் நாளான இன்று அசன்குடை வனப்பகுதி மற்றும் வனப்பகுதி அருகே உரிய அறிமுகத்துடன் படப்பிடிப்பு காட்சி நடைபெற்று வந்தது. இதனையடுத்து தாவேகா தலைவர் விஜய் காண கொடைக்கானல் மட்டுமின்றி திண்டுக்கல், தேனி உள்ளிட்ட பல்வேறு வெளி மாவட்டங்களில் இருந்தும் உள்ளூர் கிராம பகுதிகளிலிருந்தும் ஏராளமான தொண்டர்கள், ரசிகர்கள் தாண்டிக்குடி மலை கிராமத்தில் காலை முதல் குவிந்த வண்ணமாக இருந்தனர். இதனையடுத்து படப்பிடிப்புகளை முடித்துக் கொண்டு தாண்டிக்குடி கிராமத்திற்கு திரும்பிய விஜய் திறந்தவெளி வாகனத்தில் வந்தார். இதனைத் தொடர்ந்து இந்த பகுதியில் கூடியிருந்த ரசிகர்கள், கட்சி தொண்டர்கள் மற்றும் உள்ளூர் பொதுமக்கள் அனைவரும் இணைந்து இவருக்கு மலர்களை தூவி உற்சாக வரவேற்பு அளித்தனர். கூட்டத்தில் இருந்த அனைவரையும் பார்த்து புன்னகை செய்தபடி திறந்தவெளி வாகனத்தில் இருந்த முன்னணி நடிகர் விஜய் கையசைத்து கும்பிட்டபடியே தனது பயணத்தை தொடர்ந்தார். மேலும் இவர் செல்லும் வழிநெடுகிலும் நின்றிருந்த ஏராளமான ரசிகர்கள் தலைவா என்று உரக்க சத்தமிட்டு சிறப்பு வரவேற்பு அளித்தனர். மேலும் தலைவர் யாரும் பின்தொடர வேண்டாம் என ரசிகர்கள், தொண்டர்களை ஏற்கனவே கேட்டுக்கொண்டு இருந்த பொழுதிலும் ரசிகர்கள் மற்றும் தொண்டர்கள் உற்சாகம் மிகுதியில் அவரை பின்தொடர்ந்து இருசக்கர வாகனத்திலும் ஓடியும் சென்றனர். இதனால் தாண்டிக்குடி மலைப்பகுதி முழுவதும் திருவிழா போல காட்சியளித்ததும் குறிப்பிடத்தக்கது. தேவப்பிரியன், இது படப்பிடிப்புடைய ஒரு பகுதியா, இல்லை படப்பிடிப்பின் இடைவெளியில் இது போன்ற தொண்டர்களை சந்திக்கக்கூடிய முயற்சியா ஜாஃபர்? இன்னொரு பக்கம் எத்தனை நாட்கள் படப்பிடிப்புக்கு திட்டமிடப்பட்டிருக்கு? 3 நாட்கள் படப்பிடிப்பு திட்டமிட்டது தேவப்பிரியன். இன்று படப்பிடிப்பு காட்சிகள் முழுவதும் நிறைவடைந்து அவர் படப்பிடிப்பு தளத்தில் இருந்து வெளியே அவர் தங்கும் அறைக்கு செல்லும் போது அவரை காண கொடைக்கானல் மட்டுமின்றி ஏராளமான பகுதிகளில் இருந்தும் வெளி மாவட்டங்களிலிருந்தும் வந்திருந்த தொண்டர்கள் மற்றும் ரசிகர்கள், உள்ளூர் பொதுமக்கள் அவரை காண திரண்டிருந்த கூட்டத்தின் ஒரு பகுதி மட்டுமே தேவப்பிரியன். அது மட்டுமின்றி இவர் செல்லும் தங்கு விடுதிக்கு செல்லும் சாலை எங்கிலும் இதுபோன்று பல மடங்கில் பொதுமக்கள் மற்றும் உள்ளூர் பயணிகள், சுற்றுலா பயணிகள் மற்றும் ரசிகர்கள், தொண்டர்கள் என ஏராளம் குறிப்பிடத்தக்கது. தேவப்பிரியன், விரிவான தகவலுக்கு நன்றி ஜாஃபர்.